இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் கேட்ட படம். அதுலயும் குறிப்பா ஒருத்தர் எப்ப பார்த்தாலுமே இந்த படத்தை மறக்காம கமெண்ட் திரும்ப விடாது கருப்பு மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த வீடியோ. 2006ல ரிலீஸ் ஆன தி ஹில்ஸ் ஹேவ் ஐஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஹாரர் பிலிம். கொடூரத்தோட உச்சமா இருக்கும் இந்த படம். இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கும். நிறையவே உங்க இதயத்தையே பலகீனமாக்கக்கூடிய 1-2 சீன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இதயம் பலகீனமானவங்க எப்பவும் சொல்றதா வேணும்னா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த படத்தோட ஒன் லைனர்ல கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேமிலி மெக்சிகோ பாலைவனத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அவங்கள பிடிக்கிறவங்க யாரு, அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்கள இப்படி மாட்டின இந்த ஃபேமிலில இருந்து யாராவது எஸ்கேப் ஆனாங்களா அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்டோரி. இன்க்ளூடிங் கிளைமேக்ஸோட பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மெக்சிகோ பாலைவனத்துல அமெரிக்கன் விஞ்ஞானிகள் என்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறானுங்க. இங்க அணு ஆயுத கழிவுகளோ அணு ஆயுத குண்டுகள் எல்லாத்தையுமே இங்கதான் பரிசோதனை பண்ணிருப்பானுங்க. அதனால இங்க ஏதாவது அந்த அணு கதிர் வீச்சினால பாதிப்பு இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக வந்திருக்கானுங்க. அங்க ஒரு ஆறு ஃபுல்லாவே இந்த கதிர்வீச்சினால பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க ஒருத்தன் திடீர்னு அந்த விஞ்ஞானி மேல வந்து விழுகிறான். என்ன காப்பாத்துங்கிறான். உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட அப்படியே நனைஞ்சு போய் கிடக்கான். குளிச்ச மாதிரி இருக்கான் ரத்தத்திலேயே. அதே நேரம் ஒரு கோடாரியை வச்சு இந்த விஞ்ஞானிகள் எல்லா பேத்தையும் குத்தி கொன்னுகிட்டு இருக்கான் ஒருத்தன். பாக்குறதுக்கே அவன் மூஞ்சி அப்படியே ரொம்ப கொடூரமா விகாரமா இருக்கு. ஒரு விஞ்ஞானி மட்டும் எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு மேல வர பாப்பான். அவனை அப்படியே தரன்னு பொண்ணு ஒரு வண்டியில பின்னாடி சங்கிலியில கட்டி இழுத்துட்டு போவான் பாருங்க. இதுதாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன். வேற லெவல்ல இருக்கும். ஸ்டார்டிங் சீன்லயே வெறித்தனத்தை காமிக்கிறானுங்க. அங்க கட் பண்ணா மெக்சிகோ பாலைவனத்துல தனியா இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க் காமிக்கிறாங்க. அந்த பெட்ரோல் பங்கோட கதவுகள் தட்டப்படுது. கையில கன்னோட அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் வெளியே வராரு. அவரோட கழுத்துமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொடூரமா இருக்கும். மூஞ்சி நல்லதா இருக்கு. கழுத்துல இருந்து கொஞ்சம் மட்டும் ஏதோ வெந்து போன மாதிரி இருக்கு. யாரா இருந்தாலும் வெளியே வாங்கடா ஒரு கை பாத்தலான்னு கையில கண்ணை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. யாரும் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே, இவரோட வீட்டுக்கு வெளியே தான் ஒரு பை இருக்கு. அத பார்த்ததுமே நான் தான் சொல்லிட்டேன், இனிமே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நமக்குள்ள எந்த டீலும் கிடையாது, நான் இனிமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்றது, இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் அந்த பைய வச்சுட்டு போனாங்கல்ல, அந்த பைய கூட எடுக்காம உள்ள போவான், வீட்டுக்குள்ள போவான், கதவை முடிப்பான். ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, மறுபடியும் கதவை திறந்து அந்த பைய எடுத்துக்கிறான். என்னதான் வேண்டாம்னு சொன்னாலும் யாரோ ஒரு ஆளுக்கோ இல்ல ஒரு டீமுக்கோ அவன் ஹெல்ப் பண்ற மாதிரி தெரியுது. அந்த பைய ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல வீடியோ பிளேயர், வாட்ச், நெக்லஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கிடக்கு. கூடவே ஒரு காதையும் சேத்தாப்புல அறுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. காதுல ஏகப்பட்ட வளையத்தை குத்தி நகையெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க பாத்தீங்களா. ஒவ்வொன்னா கலெக்டருக்கு டயல்னு சொல்லி மொத்த காதையுமே அறுத்துங்க கொடுத்து விட்டாங்க போல. அதே நேரம் இந்த பெட்ரோல் பங்க் யாரோ வந்து சத்தம் போற மாதிரி தெரியுது. வந்திருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலி. ஒரு காரு, ஒரு வீடையே ட்ரக் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டிராவல்லையே வீடு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த ட்ரக்னு சொல்லி 2 வண்டியில இழுத்து வந்துட்டு இருக்கானுங்க. இந்த ஃபேமிலியில இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுவோம். ஒரு வயசானவர், தாத்தா, ஒரு பாட்டி, அவங்களுக்கு மொத்தம் 3 பசங்க. மூத்தது பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை இங்க வந்திருக்காரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, சின்ன பெண் குழந்தை. அடுத்து 2வது ஒரு பொண்ணு, 3வதா கடைக்குட்டி ஒரு பையன். ஆக மொத்தம் இந்த ஃபேமிலில எத்தனை பேர் இருக்காங்க? தாத்தா 1, பாட்டி 2, பசங்க 3, 7, கல்யாணம் ஆகி மருமையை வந்திருக்காங்க 8, அவங்களுக்கு ஒரு குழந்தை 9. இது போக 2 நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வளர்க்குறாங்க. ஆக மொத்தம் 11 டிக்கெட் இந்த வண்டியில எல்லாம் இருக்கு. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி இங்க கார்ல எங்கேயோ இருந்து எங்கேயோ வராங்கன்னு கேக்குறீங்களா? அமெரிக்கால ஒஹாயோ மாகாணத்துல இருந்து கலிபோர்னியா மாகாணத்துக்கு பிளைட்ல போகாம ஜாலியா அவங்களோட வெட்டிங் அனிவர்சரியா கொண்டாடுறதுக்காக கார்லயே கிளம்பி இருக்காங்க. அந்த தாத்தா பாட்டிக்கு வெட்டிங் அனிவர்சரியா, அதுவும் சில்வர் வெட்டிங் அனிவர்சரியா. பிடிக்கலனாலும் அவங்களுக்காக இவங்க எல்லா பேருமே பிடிச்ச மாதிரி இந்த கார்லயே வர்ற இந்த டிராவலுக்கு சரின்னு ஓகே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போறதுனால ஷார்ட்கட் இருக்கு. இங்க ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்குள்ள இந்த பர்டிகுலர் ரோட்டை எடுத்துட்டு போனீங்கன்னா ஷார்ட் ரூட், சீக்கிரமே நீங்க கலிபோர்னியா போய் சேர்ந்துடலாம்னு அட்வைஸ் பண்றாரு. யாரு? அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர். ஓகே தேங்க்யூ சொல்லி அங்க தேவையான சூப்பர் மார்க்கெட்டும் இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பெட்ரோல் பங்காரன் சொன்ன அந்த பர்டிகுலர் ரோடு எடுத்துட்டு போறாங்க. ரோடு கொஞ்சம் கரடு மரடா இருக்கு. அந்த பக்கம் ஒரு வண்டி கூட போன மாதிரியே தெரியல. இதுதான் கரெக்டான ரூட்டாங்கிற டவுட்லயே வண்டி ஓடிட்டே வராங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுது. நடு ரோட்ல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டமேனு பயம். கூடவே நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியமா இருக்காங்க. அதே நேரம் இவங்க 2 நாய் வளர்த்தாங்கல்ல, அதுல ஒரு நாய் அங்க இருந்து தெரிச்சு ஓடுது. எதையோ பார்த்து விரட்டிக்கிட்டு போற மாதிரி தெரிய, அதை விரட்டிக்கிட்டு அந்த கடைக்குட்டி ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இறங்கி நாய் பின்னாடியே நில்லுன்னு ஓடுறான். இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மூத்த பொண்ணும் அவளோட புருஷனும். சேஃப்டிக்கு கன் எல்லாம் அந்த தாத்தா எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பையனும் அசால்ட்டா அந்த கன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்கேயே ஒரு வீல் சேர், கட்டில் எல்லாத்தையுமே போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. சரி நடுவுல மாட்டிக்கிட்டோம், பக்கத்துல நம்ம ஹெல்ப் தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கமும், அந்த தாத்தாவோட மருமகன் இருக்கான் பாத்தீங்களா,
அவன் ஒரு பக்கமும் போறான். இப்படி இவங்க 2 பேரும் தனித்தனியா போறதையும் மீதி எல்லா பேருமே அங்க செட்டில் ஆறதையும் பைனாகுலர் வழியா யாரோ ஒரு ஆளு நோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம கேமரால காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்பதான் அந்த 2 நாயில ஒரு நாய் ஓடி போகுது. அதை விரட்டிக்கிட்டு அந்த கடைக்குட்டி பையன் போறான். கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆக்சுவலா நடக்கிறது இப்பதான். அந்த நாயை விரட்டிக்கிட்டே நில்லு போகாதன்னு அந்த பையன் ஓடுறான். எங்கேயோ மலைகளுக்கு நடுவுல புகுந்து போயிடுது. பைனலா அந்த நாயை கண்டுபிடிச்சிடறான். அதே நேரம் இவனுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு விகாரமா இருக்கா. ஒளிஞ்சிருந்து இவன் என்ன பண்றாங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா பார்த்த செகண்ட்ல அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா இப்ப விரட்டிட்டு வந்தா பாத்தீங்கன்னா அந்த நாய் சாகடிக்கப்பட்டு கிடக்கு. வெறும் தோல் தான் கிடக்கு. உடல இருந்து அந்த குடல் குந்தாணி எல்லாத்தையுமே ஆல்ரெடி எவனோ ஒருத்தன் அள்ளி அறுத்தெறிஞ்சிட்டு போயிட்டான் போல. அதை பார்த்ததுமே வாந்தி வர்றது மாதிரி இருக்கும். கொஞ்சம் பயம் வேற. அப்படியே திணறி ஓடுவான் பாத்தீங்களா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போதே தவறி கீழே விழுந்து மயங்கி போறான். அப்படி மயங்கி கீழே கிடக்கான் பாத்தீங்களா. அவன் அந்த விகாரமான உருவத்துல இருக்கா பாத்தீங்களா. அவ வந்து தொற்று பாக்குறா. இங்க இன்னொரு துணையை காமிக்கிறானுங்க. ரொம்பவே விகாரமா இருக்கான். இப்ப ரீசெண்டா ஒரு நாய் செத்து போச்சு பாத்தீங்களா. அந்த நாயோட லெக் பீஸ புடிங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. அதையும் அவன் அப்படியே கடிச்சு தின்னவும் செய்யறான். அந்த பையனை மட்டும் அவன் தொடாம அந்த அருவருப்பான ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ண அடுத்த சீன், அந்த மருமகன் அங்க ரொம்ப தூரம் தள்ளி டிராவல் பண்ணி அப்படியே நடந்தே போய்கிட்டு இருக்கான். ஹெல்ப் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு பெரிய பள்ளம், அணுகுண்டு வெடிச்ச மாதிரி ஒரு பள்ளம். அந்த பள்ளத்துக்குள்ள இந்த வழியில வந்த எல்லா வண்டிகளுமே கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 வண்டிகளுக்கு மேல அங்க குமிஞ்சு கிடக்கும். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சுக்க முடியல. அதே நேரம் அந்த பக்கம் அந்த தாத்தா அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட வழி கேட்டுட்டு போனார் இல்லையா, அந்த பெட்ரோல் பங்குக்கே வந்துடுறாரு. பெட்ரோல் பங்க்ல சூப்பர் மார்க்கெட்ல நடந்து வந்து டயர்டா இருப்பாரு இல்லையா, இருந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாப்ல. குடிச்சிட்டு அந்த பெட்ரோல் பங்க் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். ஆள் எங்கன்னு தெரியல. சரி பரவாயில்ல, நான் சாப்பிட்டதுக்கு பணம் வச்சுட்டு போறேன்னு பணம் வைக்கிறான். அப்ப அவன் கண்ணுல அந்த பேக் படுது. பேக்குள்ள போய் அவன் பார்த்தா ஏகப்பட்ட திருடுன நகைகள், வீடியோ டேப், கூடவே அந்த அறுபட்ட காதும் கிடக்கு. அதை பார்த்ததுமே சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிறான். கையில இருக்கிற அந்த கன்னை எடுத்துட்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துக்கிட்டே போறான். அப்படி போகும்போதுதான் அவன் அந்த ரோட்டு வழியா வந்த ஏகப்பட்ட ஃபேமிலிங்க காரோட வந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே காணாம போயிருப்பாங்க இல்லையா, அந்த நியூஸ் எல்லாம் அங்க ஒட்டிப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கதான் இந்த மெக்சிகோ பாலைவனத்துல தான் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவனுங்க அணுகுண்டு எல்லாத்தையுமே பயன்படுத்தி வெடிக்க வச்சு அணுகுண்டு சோதனை எல்லாம் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி சோதனைகள் பண்ணதுனாலயோ என்னவோ இங்க பக்கத்துல இருந்த நிறைய பேருக்கு அந்த காத்துலயே அணு கதிர்கள் அப்படியே பரவி இவங்களும் நோய்வாய்ப்பட்டுறானுங்க. இந்த இடத்தையே வெக்கேட் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எத்தனையோ தடவை கேட்டாலுமே இதுதான் எங்க நிலம், இதை விட்டு நாங்க போக மாட்டோம் சொல்லி இங்கேயே வாழ ஆரம்பிச்சதுனால அவங்க ஒழுமும் பாத்தீங்கன்னா ரொம்ப விகாரமா மாறி போயிடுது. மனுஷங்களையே அவங்க தின்ன ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நியூஸ் எல்லாம் அங்க பார்த்து அப்படியே மிரண்டு போறான் அந்த தாத்தா. இங்க ஒரு கார் இருக்கும். அந்த கார் எடுத்துட்டு ஆன் பண்ணா எதுக்க அந்த கக்கூஸ்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர். என்ன மன்னிச்சிரு, நான் உங்களை தேவையில்லாம இங்க மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டு அவனோட தலையிலேயே கன்னை வச்சு சுட்டு செத்து போவான். தாடையில இருந்து மேல எல்லாமே தெரிச்சு அப்படியே செத்து கிடப்பான் பாருங்க. செமையா இருக்கும் இந்த சீன். அது மட்டும் இல்லாம இங்க யாரோ இந்த தாத்தாவை ஃபாலோ பண்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. கையில இந்த கன்னை வச்சு சுடவும் செய்யறாரு. சரி ஒரு காரை ஸ்டார்ட் பண்ணாருல, அந்த கார்லயே ஏறி உட்காந்து இந்த கார் எடுத்துட்டு போய் தன்னோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அந்த காருக்கு பின்னாடியே யாரோ ஒரு ஆளு ரெடியா உட்கார்ந்துருப்பான் போல. இந்த தாத்தாவோட கழுத்திலேயே ஒரு கைத்த மாட்டி அடி நடிச்சு அரகுர உயிரோட போராடிட்டு இருக்கிறவரை ஒரு வண்டியில போட்டு தரன்னு இழுத்துட்டு போறான் ஒரு அகோர மனுஷன். அங்க ஒரு சுரங்க பாதை இருக்கும். ஒரு காலத்துல எல்லாம் அங்க ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது போல அந்த தண்டவாள பாதையிலேயே இழுத்துட்டு போறான். அங்க கட் பண்ணா மறுபடியும் அந்த கடைக்குட்டி ஒருத்தன் கீழே விழுந்து மயங்க கிடப்பான் பாத்தீங்களா, அவனை தேடி ட்ரக்ல இருந்தவங்க வர இவனும் சரியா முழிக்கிறான். ட்ரக்குக்கு குத்திக்கிட்டு போறாங்க. ட்ரக்குக்கு போனோமே அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா தெரியல, தவறி கீழே விழுந்துட்டேன்னு சொல்றான். அந்த நாய் இப்படி கொடூரமான முறையில சாகடிக்கப்பட்டது அப்படிங்கறத இவன் சொல்லல. சொன்னா இந்த ஃபேமிலி பயந்துருமேனு வருத்தப்படுறான். ரொம்பவே கரெக்டான ஒரு டிசிஷன் மாதிரி தான் அவனை பொறுத்தளவுல படுது. அதே நேரம் வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்க கையில கன் எடுத்துக்கிட்டு யாரோ அங்க இருக்காங்கன்னு சொல்லி பயந்துகிட்டே வருவான். வந்திருக்கிறது வேற யாரும் கிடையாது, அந்த தாத்தாவோட மருமகன். வில்ல நினைச்சுக்கிட்டு அவனை சுடப்பாக்க இல்ல நான் தான் தயவு செய்து அந்த கண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்புன்னு சொல்ல சாரி கேக்குறான். இங்க ஏகப்பட்ட வண்டிக ஒரு பள்ளத்துக்குள்ள நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வேற யாருமே கிடையாது, வெறும் வண்டிகள் மட்டும்தான் இருக்கு. சம்திங் ராங் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் இங்க இருந்த அந்த இன்னொரு நாய் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் தெரிச்சு ஓடுது. எங்க ஓடுதுன்னா அந்த செத்து போன நாயோட மோப்பம் முடிச்சு அந்த செத்து போன நாயோட உடம்ப பார்த்து போகுது. அங்க கட் பண்ணா அந்த சின்ன பையன் அப்பாவை இன்னும் வரல, சம்திங் ராங் அப்படிங்கிறா. ஒன்னும் பயப்படாத, ஹெல்ப் கேட்க போனாரு, உங்க அப்பாவெல்லாம் எவனாலும் எதுவும் பண்ண முடியாது, பயப்படாதுன்னு அந்த மருமகன் சொல்ல எல்லா பேரும் கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிடுறாங்க. அந்த கடைக்குட்டி பையன் மட்டும் டார்ச் அடிச்சு பார்த்துட்டு வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் டார்ச் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புல்வெளிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் அசைறத பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுறான். கார்ல தூங்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா அந்த மருமகன், மித்த 2 பேர் அவங்க எல்லாத்தையும் உசுப்புறான். அதே நேரம் அந்த பக்கம் 2வது பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த கடைக்குட்டி பையனோட அக்கா, அவளை ஒரு அகோர மனுஷன் வாய பொத்துறான். வாக்கி டாக்கி வேற கையில வச்சிருக்கான். கையில இருக்கிற அந்த வாக்கி டாக்கியை வச்சு இப்ப உடனே கொளுத்துங்க அப்படிங்கிற. அதே நேரம் அங்க ரொம்ப தூரமா ஒரு மரத்துல அந்த தாத்தா அரகுர உசுரோட இருந்தார் பாத்தீங்களா, அவரை கட்டி போட்டு உயிரோட வச்சு எரிக்கிறானுங்க. அவரோட அலறல் சத்தத்தை கேட்டதுமே அந்த கடைக்குட்டி பையன் ஓடுறான். அந்த தாத்தாவோட ஒய்ஃப் அந்த பாட்டி ஓடுறாங்க. பின்னாடியே அந்த மாப்பிள்ள அவனும் ஓடுறான். இவங்க எல்லாம் போன அந்த டிவிஎஸ் யூஸ் பண்ணி இங்க இந்த ட்ரக்ல இருக்கிறது அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். அவளை அந்த அகோர மனுஷன்ல ஒருத்தர் ரேப் பண்ண பாக்குறான். அதே நேரம் இங்க இன்னொரு வண்டியில அந்த மூத்த பொண்ணு இருக்கா, அவளோட குழந்தை இதே ட்ரக்ல ஓரமா தூங்கிக்கிட்டு இருக்கு, கத்திக்கிட்டு இருக்கு, இப்போ அழுதுகிட்டு இருக்கு. அந்த பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்காக அவங்க போராடுறாங்க. தண்ணியை ஊத்தி பாக்குறாங்க, கேஸை ஊத்தி
பாக்குறானுங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ண பாத்துட்டு இருக்கான். இங்க இன்னொருத்தவன் இருக்கான், பாக்குறதுக்கு ஒல்லியா விகாரமா ஒரு மனுஷன் இருக்கான். அவன் என்ன பண்றான், ரேப் பண்ண பாத்துட்டு இருக்கிற அவன் தலையில ஒரே அடி. இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ண வேண்டியது, நீ என்னடா சின்ன பையன் எங்கேயோ நோண்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவனை அடி அடிச்சு போட்டு இப்போ அந்த பொண்ணை இவன் ரேப் பண்ண பாக்குறான். நானும் பெரிய மனுஷன் தான், என்னால ரேப் பண்ண முடியும் சொல்லி அடி அடின்னு அங்க இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த ஒல்லியா இருக்கிற அந்த அகோர மனுஷன் இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். இந்த ட்ரக்குக்குள்ள ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுட்டு இங்க ஓடி வராங்க. யாரு, அந்த மூத்த பொண்ணு. வந்து பார்த்தா ஒருத்தன் ஆல்ரெடி அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டு இன்னொருத்தவனும் இங்க ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதே நேரம் இங்க அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அகோர மனுஷன். நான் சொல்றபடி கேட்கல, இந்த குழந்தையும் கொன்னுடுவேன் அப்படின்னு துப்பாக்கி முனையில அந்த குழந்தைய நிப்பாட்டி இன்னும் கொடூரமான செயல் செய்யறாங்க. அதே நேரம் இந்த ட்ரக்குக்கு இவங்க ரெண்டு பேரோட அம்மா அந்த பாட்டி வராங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் நடக்கிற அந்த கொடூரத்தை பார்த்து மிரண்டு போய் பேச்சு மூச்சு இல்லாம அதே நேரம் கொஞ்சம் அங்க இருந்த ஒரு பொருள் எடுத்து அப்படியே அடிக்க பார்க்க கையில இருந்த கண்ணை வச்சு சுட்டு அந்த பாட்டியை கொல்றானுங்க. சோ தாத்தா உயிரோட எரிச்சு கொன்னுறானுங்க, பாட்டியை சுட்டு கொன்னுறானுங்க. அடுத்து அந்த குழந்தைய கொல்ல பார்க்க கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை வச்சு அவனோட கால் முட்டிலேயே குத்திடுறா. இதனால கடுப்பாயி இவளையும் நெத்திலேயே சுட்டு மூளையை செதற கொன்னுறானுங்க. அந்த குழந்தைய ஒருத்தன் தூக்கிக்கிறான். இந்த ரெண்டாவது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளை கடத்திட்டு போக பாக்குறானுங்க. பட் அவ ஒத்துழைக்கல அப்படிங்கறதுனால மறுபடியும் வருவேன், உன்னை தூக்கிட்டு போவேன், நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த மருமக வந்து பார்த்தா தன்னோட ஒய்ஃப் மூளை செதறப்பட்டு சாகடி கிடக்கா பாத்தீங்களா, அதை பார்த்து அப்படியே கதறி அழுகுறான். இதை எல்லாத்தையுமே இன்னொரு அகோர மனுஷன் ஒரு பைனாக்குலர் வழியா பாத்துக்கிட்டு இருப்பான். இங்க ரெண்டாவது ஒரு நாய் ஓடி போச்சு பாத்தீங்களா, மோப்ப பிடிச்சு போய் அந்த செத்து போன நாயோட புணத்தை பாத்துக்கிட்டு இருந்தது இல்ல, அந்த நாய் இப்போ அந்த பைனாக்குலர் போட்டுட்டு இருந்த அவனை மோப்ப முடிச்சு போய் அவனோட கழுத்திலேயே கடிச்சு கொதறி அவனை கொல்லுது. இங்க அந்த ரெண்டாவது பொண்ணு விக்டம் ரேப் பண்ணப்பட்டு அப்படியே அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாக்காரிய சுட்டுட்டாங்க, இருந்தாலுமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. சாகல, பட் கொஞ்ச நேரத்துல அவங்களும் செத்துருவாங்கன்றது கிளீனா தெரியுது. மறுபடியும் வெளியே சத்தம். அதை கேட்டதுமே அந்த பொண்ணு கதறா, அவன்தான் மறுபடியும் வர்றான், என்ன தூக்கிட்டு போறதுக்காக வர்றான், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்த கையில கண்ணை வச்சுட்டு அந்த கடைக்குட்டி கொஞ்சம் தைரியமா வெளியே இறங்குறான். வெளியே போய் பார்த்தா அந்த பைனாக்குலரை வச்சுக்கிட்டு ஒருத்தவன் இந்த எல்லாத்தையும் நோட்டம் பார்த்துட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனோட கையில ஒரு பைனாக்குலர் ஒரு கையிலையும் இன்னொரு கையில வாக்கி டாக்கி இருக்கும். அந்த வாக்கி டாக்கி இருக்கிற அந்த கையை அப்படியே கடிச்சு கோதறி அந்த நாயை இங்க இழுத்துட்டு வந்து இந்த ட்ரக்ல போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே இங்க எல்லாருக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. வாக்கி டாக்கி வெளியே அவன் பேசுறான். யாரு, அந்த மருமகன் பேசுறான். ஹலோன்னு சொல்ல அந்த பக்கத்துல இருந்து ஒன்னும் பெருசா ரிப்ளை வரல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்க, நம்ம குழந்தைய இப்ப போய் எப்படி இருந்தாலும் காப்பாத்திட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த நாயோட கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு அந்த மருமகன் கிளம்பி போறான். போனா அந்த சுரங்கப்பாதை ஒரு காலத்துல ரயில் போயிட்டு இருந்ததுல அந்த பாதைக்குள்ள போறானுங்க. நாய் கூட்டிட்டு போகுது அந்த மோப்ப சக்தியால. இங்க நிறைய ஃபேமிலி அவங்க கொண்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்த அந்த கிடைச்ச போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்கங்க ஒட்டி வச்சிருக்கானுங்க. சுரங்கத்தோட அந்த பாதை வழியா வர்றானுங்க. வந்து பார்த்தா இங்க ஒரு சின்ன கிராமமே இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் அந்த கடைக்குட்டியும் அந்த பொண்ணும் அந்த ட்ரக்கை சுத்தி ஒரு டிராப்பை செட் பண்றானுங்க. இங்க அந்த கிராமத்துக்குள்ள அந்த மருமகன் போறான். அந்த கிராமமே பாக்குறதுக்கு ரொம்ப விகாரமாவும் வித்தியாசமும் தெரியுது. பெருசா ஆள் நடமாட்டம் இல்ல, பட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் மட்டும் அந்த மருமகனுக்கு கேக்குது. அதே நேரம் இங்க ரொம்பவே விகாரமா தலைக்கு கூட 4 பக்கமும் கம்பியை வச்சு அன்னம் கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி ஒரு உருவம். அவன் ஒரு பணத்தை தரதரன்னு இழுத்து வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே நாய் கொலைக்க பார்க்க நாயோட வாயை மூடிடுறான் அந்த மருமக. ஓரமா ஒளிஞ்சுக்கிறானுங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள இருந்த சத்தம் கடிச்சு இல்லையா, அங்க போய் பார்த்தா இது பையனா பொண்ணனா கூட தெரியல, மொட்டை மாதிரி ஒரு ஆளு இங்க உட்கார்ந்துருக்கு. ஹால்ல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தைய அந்த மருமகன் கையில தூக்குறான். தூக்கிட்டு மெதுவா நடந்து வர இந்த மொட்டை போட்ட லேடி ஒரே அடி மருமகனை மட்டையாக்கி அந்த குழந்தைய எடுத்துறா. திருப்பி அந்த மருமகன் முடிச்சு பார்த்தா பணத்தோட பணமா ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சிருக்கானுங்க. பெட்டியை மூடி வச்சிருப்பா, பட் இவன் எத்தி 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 எப்படியோ அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அந்த வீட்டோட ஹால்ல பார்த்தா மரத்துல அந்த தாத்தாவை கட்டி வச்சு எரிச்சாங்க இல்ல, அப்படியே பார்பிக்யூ ஆன அந்த பாடியை கொண்டு வந்து இங்க ஹால்ல உட்கார வச்சு தலையிலேயே ஒரு அமெரிக்க கொடியை கொத்தி வச்சிருக்காங்க. அமெரிக்கர்களை கண்டாலே அவங்களுக்கு பயங்கர கோபம் போல. ஏன்னா இந்த கிராமத்தை சுத்தி நடந்த இந்த எல்லா விஷயங்களுக்கும் காரணம் அமெரிக்கன் கவர்மெண்ட் அவங்க நடத்துற இந்த அணுகுண்டு சோதனைகள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கர்களை கண்டாலே இவங்களுக்கு கோபம். இங்க இன்னொரு உருவத்தை பாக்குறானுங்க. ரொம்ப அகோரமா தலை பெருத்து நடக்க கூட முடியாது, சேர்லயே படுத்த படுக்கையா இருக்கான் ஒருத்தன். அவனை காமிக்கிறானுங்க. என்னோட பொண்ணுங்க என் குழந்தை எங்கன்னு கேட்க எனக்கு தெரியாது, இந்த இடத்தை விட்டு நான் வெளியே போனதே கிடையாது, எனக்கு சுத்தமா தெரியாது அப்படிங்கிறான். உங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் தான் எல்லாத்தையுமே சாம்பலாக்கிடுச்சு, நாங்க இதுக்கு பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு கத்துறான். என் குழந்தை எங்க சொல்றியா இல்லையான்னு அடிக்க போக அதே நேரம் அந்த சேர்ல கிடக்கிற அந்த உருவம் சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிக்கும் போதே சொல்றான், ஆக்சுவலா எனக்கு இது சாப்பாட்டு நேரம் அப்படின்னு சொல்ல சாப்பாடை எடுத்துக்கிட்டு இங்க இன்னொருத்தன் வந்திருக்கான். வந்தவன் படு வேகமா அந்த மருமகனை வெட்டி கொல்ல பார்க்க அங்க இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு ஓடுறான். 2 பேருக்கு நடுவில் நடக்கிற இந்த சண்டை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஃபைனலா ஒரு கட்டத்துல அந்த மருமகனை அப்படியே ஒத்த கையிலேயே தூக்கி நிப்பாட்டுவான். அப்படியே தூக்கி எறிவான் பாருங்க. அப்ப அங்க அவனுக்கு அந்த கட்டை எடுத்துட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா, அந்த கட்டை கிடைக்கும். அந்த அகோர மனுஷன் கிட்ட கோடாரி இருக்கு, இவன் கிட்ட கட்டை இருக்கு. ரெண்டும் மோதிக்கிட்டா என்ன ஆகும், கட்டை அப்படியே 2ஆ பொளந்துருது.
பட் பொழந்த கட்டையிலேயே மீதி இருக்கும் பாத்தீங்களா, அது ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா ஒரு கத்தி மாதிரி இருக்க, அதை வச்சு ஒரே குத்துவன. சரி செத்து போவான்னு பார்த்தா அசால்ட்டா குத்துன அந்த உடஞ்ச குச்சி இருக்கும் பாத்தீங்களா, அதையே தூக்கி எரிஞ்சிட்டு மறுபடியும் புரட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான் இவனை. மறுபடியும் அந்த ஃபைனல் கட்டம். இந்த மருமையன் கையில வந்து வெறும் ஸ்க்ரூ டிரைவர் தான் கிடைக்குது. அவங்கிட்ட கோடாரி இருக்கு. கோடாரிய வச்சு அவனோட கழுத்திலேயே அளந்து பார்த்து ஓங்கி வெட்ட போக, என்ன கொல்லாத என்ன கொல்லாத அப்படின்னு அழுகுறான். இதை கேட்டதுமே அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கணும் சரி இவனும் சரி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்க. அதே நேரம் அந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த அகோர மனுஷனோட கால்லயே ஒரு குத்துன ஃபோர்ஸ்ல அந்த காலையும் பொளந்துகிட்டு கீழே போய் தரையோட தரையா அந்த ஸ்க்ரூ டிரைவர் போய் ஒட்டிக்குது. இவனால முன்ன பின்ன நகர முடியல. அந்த தாத்தா பார்பிக்யூ ஆகி அவரோட தலையில ஒரு கொடியை குத்தி வச்சிருப்பேன் பாத்தீங்களா, அந்த கொடியை எடுத்துட்டு வந்து இவனோட கழுத்துல ஒரு குத்து. அதுக்கப்புறம் இவன் கையில இருந்து விழுந்த அந்த கோடாரியை எடுத்து இவனோட தலையில ஒரு வெட்டு. அவ்வளவுதாங்க, ஃபைனலா அவன் செத்து போறான். கீழே விழுந்து அவனோட கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு அந்த கடப்பாரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்க. அதே நேரம் இங்க தலைக்கே 4 பக்கமும் கம்பி அண்டம் கொடுத்து வச்சிருப்பான் பாத்தீங்களா, அவன் அந்த சத்தத்தை கேட்டு இங்க வர ஒளிஞ்சிருந்து அந்த கடப்பாறையை வச்சு அவனோட கால்ல முதுகுல தலையிலன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கொன்றான். அதே நேரம் அந்த சேரா ஒத்தவன இருந்தான் பாத்தீங்களா, அவனை பாவனு உயிரோட விட்டுருப்பான். அவங்கிட்ட இருந்த வக்கிட்டாக்கி எடுத்து குழந்தைய தேடி வந்துகிட்டு இருக்கான். அந்த குழந்தைய இப்பயே கொன்னுடு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். இவ்வளவு கொடூரமா இருக்கானே, இவனையா உயிரோட விட்டான்னு சொல்லி நமக்கு அந்த கோவம் வரும் பாத்தீங்களா, அந்த கோவத்துக்கு தீனி போடுற மாதிரியே இங்க அவன் கூட வந்து அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாய் கரெக்டா அவனை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்படியே அங்க குலைக்கிற சத்தம் காமிக்குது. அதுக்கப்புறம் நம்மளே புரிஞ்சுக்கலாம் அந்த நாய்க்கு தீனி ஆயிடுறான் அந்த நாற்காலியில உட்கார்ந்துருந்தவன். அந்த பக்கம் யாருக்கு ஆர்டர் கொடுத்தான்னா, அந்த அகோரமா இருந்தாலும் ஒரு பொண்ணு ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அவ தான் அந்த குழந்தைய வச்சிருக்கா. கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுத்தாலுமே அவ அந்த குழந்தைய கொல்லல. குழந்தைய கொடு நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ரேப் பண்ண இருக்கான் பாத்தீங்களா, அவன் வரான். இந்த அகோர பொண்ணோட அண்ணன் நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி. குழந்தைய விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு அவனும் குழந்தைய கொல்றதுக்காக அப்படியே கத்தி எடுத்து ஓங்கி வெட்ட போவான். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலா குழந்தை இருந்த கிடக்கத்துல ஒரு பன்னிக்குட்டி இருக்கு. குழந்தைய அந்த அகோர பொண்ணு காப்பாத்தி தூக்கிட்டு போறான். அந்த குழந்தைய உன்னால காப்பாத்த முடியாது அப்படின்னு கத்துறான். மலைக்கு மேல அந்த குழந்தைய தூக்கிட்டு அவ போறா பாத்தீங்களா, அதை இந்த மருமையன் பாத்துற என் குழந்தைய குடுன்னு சொல்லி அப்படியே விரட்டிட்டே போறான். கையில இப்ப இவங்கிட்ட கன் இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் ட்ரக்கை சுத்தி ஒரு டிராப் வச்சிருப்பான் பாத்தீங்களா, அதுல ஏதோ ஒரு சத்தம் கேட்க யாரோ இவங்கள நோட்ட விடுறாங்க. இங்க ஏதோ சம்திங் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். பக்கத்திலேயே மலைக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு மெதுவா போய் பாக்குறான். போய் பார்த்தா இந்த ட்ரக்ல இருந்த அந்த அம்மாக்காரியோட பணம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பணம் பாட்டியோட பணம். அந்த பணத்தையே தரதரம் இழுத்துட்டு போய் ஒரு மலை மேல வச்சு ஒருத்தன் அப்படியே மார்பு கூட பிச்செறிஞ்சு உள்ள இருக்கிற அந்த இதயத்தை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கான். இந்த கடைக்குட்டி பையனை பார்த்ததுமே அவனை விரட்டி வரான். கையில கண்ணே இருந்தாலும் பயந்துகிட்டு ஓடுறான் அந்த சின்ன பையன். ட்ரக்குக்குள்ள போய் கதவு முடிக்கிற ஜன்னல் வழியா உள்ள உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணோட கழுத்தை பிடிக்கிறான். அங்க கிடைக்கிற அந்த எலக்ட்ரானிக்ஸ் வயர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே வச்சு அந்த ட்ரக்கோட ட்ரக்கா அவனோட கையை கட்டி போடுறாங்க. இன்னொரு ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆறாங்க. ஏற்கனவே உள்ள சிலிண்டர் எல்லாத்தையுமே கேஸ் எல்லாம் அப்படி திறந்து விட்டு ரெடியா வெடிக்க வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் அவன் அந்த கையோட ஜன்னல்ல இருந்து அத்தை இருந்துட்டு ட்ரக்குக்குள்ள வரதுக்காக அந்த ட்ரக்கோட கதவை திறப்பான் பாத்தீங்களா. அப்போ அந்த கதவுக்கு கீழேயே தீக்குச்சிகளை உரசுற மாதிரி ரெடியா செட் பண்ணி டிராப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே அது வெடிக்க இப்போ அந்த வில்லன் பார்பிக்யூ ஆயிடுறான். கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சு. அந்த பக்கம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போறா பாத்தீங்களா, அவளே வாண்டடா இந்தாங்க உங்க குழந்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்க வர மேல இருந்து கீழே குதிக்கிறான் அந்த ரேப் பண்ண அகோர. அப்படியே அந்த மருமகனை அடிதான் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு சாகடிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா முடியல. மருமகனை அடின்னு அடிச்சு மட்டையாக்கிட்டு குழந்தைய எடுத்துட்டு ஓடுறா பாத்தீங்களா, அவளையே விரட்டி போயிட்டு இருக்கான் அந்த பொண்ணோட அண்ணன் அந்த அகோர. என்னதான் அடி வாங்கி மயக்கத்துல கிடந்தாலுமே தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக மறுபடியும் கையில கன் எடுத்துட்டு வரான். வந்தவன் அப்படியே அந்த கண்ணை வச்சு ஒரு அடி, அதுக்கப்புறம் அவனோட வயிற்றிலேயே சுடுறான், அடுத்து அவனோட கழுத்துல சுடுறான், அடுத்து தோள்பட்டையில சுடுறான். அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பின்னாடி திரும்பி பார்த்தா அவனோட குழந்தைய கையில வாங்கிட்டு அப்படியே அழுதுட்டு தேங்க்ஸ் அப்படிங்கறத சொல்ல அவனால முடியல. பட் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அவன் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறான் அப்படிங்கிறது. அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து நகர போக அதே நேரம் 3 குண்டு அப்படியே உடம்புல ஏறினா கூட இன்னும் அந்த குழந்தையும் இவனையும் கொல்றதுக்காக கையில அங்க இருந்து அந்த கன்னை எடுத்துட்டு சுட போக அதே நேரம் இந்த அகோர மனுஷி வேகமா ஓடி போய் அவனையும் சேர்த்து கட்டி பிடிச்சு அப்படியே அந்த மலைக்கு கீழே விழுகிறா. தானும் செத்து கண்ணை வச்சிட்டு இருக்கிற அவளோட அண்ணனாவே இருந்தாலுமே அந்த அகோரனை அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணு அவனையும் கொன்னு இவளும் செத்து அந்த குழந்தைய காப்பாத்துறா. இங்க பார்த்தா அந்த ட்ரக்ல இருந்து மொத்த ஐட்டமும் வெடிச்சு செதறி போயிருக்கும் பாத்தீங்களா, அப்படியே எல்லா பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த 2 பசங்களும் இங்க கை குழந்தையோட அந்த மருமக வரதை பார்த்து அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது. ஆனா அதே நேரம் இங்க நடக்கிற இந்த எல்லா கொடுமைகளுமே பைனாகுலர்ல இன்னொருத்தவன் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த பாட்டுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். தேங்க்யூ.